முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குரு உங்களுக்கு துலா லக்னமாய் இருந்தார்னா, துலாம் ராசி துலா லக்னமா இருந்தா கண்டிப்பா தீய பலன்கள ராகு கேதுவும் கூட உங்களுக்கு அவ்வளவு தொல்லைகள் கொடுக்க மாட்டார். துலாம் லக்னமா இருந்து துலாம் ராசியா மாட்டிக்கிட்டீங்கன்னா, ராகு கேதுவும் கூட அவ்வளவு தொல்லைகள கொடுக்க மாட்டார். ஆனா வேற லக்ன சுபரியோகரா குரு மாட்டி துலாம் ராசியா இருந்தீங்கன்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்கார். அப்ப தகப்பனாருக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களையும், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம்ங்கிறதுங்க நல்ல முன்னேற்றங்களையும் குரு பகவான் உயர்த்தி குடுக்கறதுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காதுங்க. அப்ப குரு 9ல போய் உட்கார்ந்தாலும், அவர் காரிய கௌரவ வெற்றி பார்ப்பாருங்க. அப்ப நீங்க செய்யற காரியம் இத்தன நாளா தடைபட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என்னங்க சார் ஒண்ணுமே பண்ண முடியல. எடுத்த காரியமெல்லாம் சிக்கலா இருக்குது. அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இனி எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றிகரமா ஜெயிச்சு வந்துருவாரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி அப்பாவுக்கு அப்பா இருக்கிறவங்களுக்கு யோகமான திசையா, யோகமான குரு குரு பயிற்சி பலன்களா நல்ல முன்னேற்றங்கள குடுப்பாருங்க. இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு லக்னத்துக்கு சுபர் யோகரா மாட்டி, இவரு துலாம் ராசியா இருந்தா, நல்ல பலன்கள குடுப்பாருங்க. வணக்கம்.